ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. பக்கம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயினே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில். காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக
இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும். இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஏற்கனவே 7ஆம் இடத்துல குரு இருந்தவங்களுக்கு நற்பலன் தான் கொடுத்துட்டு வந்தார். ஏன்னா ராசியாதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்குறனால நல்ல விஷயங்கள் நடந்தது. அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டது. கணவன் மனைவி தொடர்பு நல்லா இருந்தது. புரிதல் நல்லா இருந்தது. பங்குதாரர்கள் பங்காளிகள் இது மூலிமா நல்ல விஷயம் நடந்தது. எல்லாமே நடந்தால் வந்தது. ஆனால் சுக்கிரன் போய் அங்கே குருவோட சேர்றார். குரு சுக்கிரன் சேர்க்கை அவ்வளோ நல்லது அல்ல. இப்போ பாருங்கள், பொதுவாகவே குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை, ராகு சனி சேர்க்கை, இது மூணுமே சேர்ந்துருக்கு. மூணுமே சேரக்கூடாது, ஆனால் சேர்ந்துருக்கு. அப்பேற்பட்ட காலகட்டமாக தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி சொல்லும்போது, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாள். குருவோடு சேர்ந்திருக்கிறபடியால் கணவன் மனைவிக்குள்ள 3ஆம் தலையீடு வரும். அப்போ கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் கூட கொஞ்சம் பிரச்சனை வரும். சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தான் சொல்கிறப்ப நான். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். மனைவி சொல்கிறது கணவன் எடுத்துக்கணும், கணவன் சொல்கிறது மனைவி எடுத்துக்கணும். யாராவது இல்லை இப்படி அவங்க இப்படி சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, சண்டை மூட்டி விடுவாங்க. உங்களை கிட்டேருந்து பிரிவை ஏற்படுத்தி பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இதை முதல்ல ஞாபகம் வச்சு. தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக உங்களோட இருக்கிற பங்குதாரர்கள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப் சொல்லணும் இல்லையா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்களுடைய நல்ல உறவாக மெயின்டைன் பண்ணணும். இந்த காலகட்டங்களில் பிரச்சனை வரும், அதை நீங்கள் தவிர்க்கணும், கண்டுக்காமல் விட்டுடணும். ஒரு நேரம் சரியில்லைன்ற போது நம்ம அதை கண்டுக்காமல் இருக்க தான் நல்லது. இல்லை அது பிரச்சனையை நீங்கள் பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை உங்களை விட்டு போயிடுவாங்க. இதனால் வரைக்கும் நல்ல லாபமாக அந்த தொழில் நுழைஞ்சு போயிடும். நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்துப்பீங்க, அது எல்லாமே அடிபட்டு போயிடும். நல்ல வியாபாரம் நடந்துருக்கும், எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால அவர் இருக்கிற காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாறிட்டாருன்னா பிரச்சனையும் உங்களுக்கு மாறிடும். அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு வேலையே ஆகாது. இப்படி தான் நடக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, போய் ஒரு இடத்துல உதவி கேட்க போவீங்க, பணம் வசூல் பண்ணுறதுக்கு போவீங்க, தொழில் நிமித்தமாக போவீங்க, உத்தியோக நிமித்தமாக போவீங்க, வியாபார நிமித்தமாக போவீங்க, இல்லை பர்சனலாக போவீங்க. எல்லா விஷயமாக போனாலுமே அங்கே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வரமான்னு பார்த்தா இல்லை, ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். ஒன்றும் ஆள் இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம போயிருக்க நேரங்க நம்ம சொன்ன டைம் நம்ம அங்கே போய் சேர்ந்துருக்க முடியாது. இதுமாதிரிலாம் நடக்கும். நேரங்கான சரியில்லை, அப்படி தான் நடக்கும். எல்லாமே இப்படி தான் வரும். தலைகீழாக மாற்றிடும் நம்ம லைஃபையே, நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். இதுதான் உண்மை. அவனுக்கு நேரம் நல்லா இருக்குப்பா, அதான் சூப்பராக இருக்கான். அவனுக்கு நேரமே சரியில்லை போலுக்குப்பா, அதுதான் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தியான மார்க்கெட்டில் போகணும், இறை வழிபாடு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு வரணும், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட வழிபாடு. அது இல்லாமல் நீங்கள் குருவாக மதிக்கக்கூடிய ஒரு குருவை கிட்டே பிடிச்சிக்கணும். குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. அதனால் குருவை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா வேலைக்கிழமை அவங்ககிட்ட விரதம் இருக்கலாம், மௌனம் விரதம் இருக்கலாம், வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக எப்பேற்பட்ட இக்கட்டான பிரச்சனை இருந்தாலும் அந்த குரு உங்களை காப்பாற்றுவார். குரு கடாட்சம் கண்டிப்பாக இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் உங்கள் ராசியை அவர் பார்க்கிறார். குரு பார்க்குற இருக்கணும் இருந்தாலும் சுக்கிரன் பார்வைப்படுகிறது.
இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த சுக்கிரன் பார்க்கும் பொழுது என்ன பலன்னா, உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு உடல் நலம் மோசமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாக இருக்கும், சரியாயிடும். படுத்து படிக்காத இருப்பீங்க சில பேர், அவங்க எழுந்து உட்காந்துருவீங்க, நடமாட்டம் ஆடுவீங்க. கைகள் அடிபட்டிருக்கும், நடக்க முடியாது இருக்கும், கையில் அடிபட்டிருக்கும், வேலை செய்ய முடியாமல் இருக்கும். சில பேர் படுத்த படிக்கையாக இருப்பீங்க. அதெல்லாமே முன்னேற்றமாகிடும் இந்த காலகட்டத்தில். அப்போ நல்ல விஷயம் தானே, அது மாதிரி நடக்கும். அடுத்ததாக நல்ல சிந்தனைகள் உருவாகும். வெற்றி ஒன்றை குறிக்கோளாக சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி நடக்கும் சுக்கிரனுடைய பார்வையால். அது இல்லாமல் உங்களுக்கு முக வசீகரம் ஏற்படும். உங்கள் ராசியை ஒரு சுக்கிரன் பார்க்குறாரு இல்லையா, சுக்கிரனுக்கே உரித்தான விஷயம் அது. முக வசீகரம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன். அவன் பாருங்க, அவன் முகம் பாரு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்கணும், ஆனந்தன் பெண்ணந்தன். அது உங்களுக்கு இப்போ வரும். முகப்பொலிவு ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். எப்பவுமே முகம் நல்லா இருந்தாலுமே லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இல்லை, நீங்களே துணிஞ்சு இறங்கி போய் அதை சக்ஸஸ் பெறுறது, வெற்றி பெறுறது எல்லாமே நடக்கும். உங்களோட சுயமுயற்சியால் ஜெயிச்சு காட்டுறது எல்லாமே நடக்கும். உங்களுடன் கூட இருந்தவங்களாமே இப்போது கொஞ்சம் விலகி போயிருப்பாங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையாலும் துணிச்சலாலும் தைரியத்தாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியாலும் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் நடக்க போகுது. அப்போது வகைக்கூடி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி நல்ல தான் செய்ய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி குரு, அந்த குருவோட சுக்கிரன் வேறு சேர்ந்திருக்கார். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். அப்போ அந்த குருக்கு அதி தேவதை யார்? முருகர். சுக்கிரனுக்கு அதி தேவதை யார்? லக்ஷ்மி, வள்ளி, முருகனுடைய இருக்கக்கூடிய வள்ளின்னு சொல்கிறாங்க. அப்போது முருகன், வள்ளி இவங்க சேர்ந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வள்ளியுடன் கூடிய முருகரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்கள போட்டோ ஒன்று வாங்கி வச்சுங்க. தொடர்ந்து அந்த ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன், லக்ஷ்மி, வள்ளி வழிபாடு இப்படிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். புதுசாக கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நிச்சயதார்த்தம், கல்யாணம் நடத்த முடியாமல் காசு இல்லாமல் இருக்கும், அவங்களும் உதவி பண்ணுவாங்க. மாணவர்களும் உதவி பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்த தான தர்மத்தில் ஒன்றாக சொல்லப்படுது. குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும் எல்லாமே. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கை குழந்தை வச்சுருப்பாங்க, பார்த்து முடியாமல் இருக்கும், அதுக்கெல்லாம் உண்டான உதவிகள் ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். சில பேர் குழந்தைங்களுக்கு பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தாயார், அப்போ பால் டின் வாங்கி கொடுக்கலாம். எந்தெந்த உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ, இங்கே கேள்விப்படுறீங்களோ, கண்ணால் பார்க்குறீங்களோ, அதை நீங்கள் செய்யுங்கள். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த இறைப்பறிகள் தானம் பண்ணும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் விலகிடும். இந்த குருவோட அந்த சுக்கிரன் சேர்ந்தால் கூட, குரு உங்களுக்கு ராசியாதிபதி தானே, அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு சுக்கிரனுடைய பலனையும் கொடுப்பார், அவருடைய பலனையும் கொடுப்பார். சும்மா மேலோக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கட் பண்ணுவார், தடுப்பார். அவங்களுடைய அந்த செயற்கையோட பலனை கொடுத்தாகணுன்றதுக்காக அவங்களுடைய அவங்க பார்த்து தானே ஆகணும். இறை சக்தியில் தானே இயங்கின்றிருக்கு எல்லா கிரகங்களும். அப்போ அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவங்கவுங்க பண்ண பணியை செஞ்சு தான் வரணும். அப்போ உங்களுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி அந்த குருவாக இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார். சுபகிரகத்துக்கு சுபகிரகம் அவர், சுபருக்கு சுபர்னு சொல்லுவாங்க குருவை. அப்போ அவர் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் பணம் பழக்கம் உள்ள இடத்துங்களில் பணத்தால் செய்யக்கூடிய உதவிகள், தொழில்கள், உத்தியோகங்கள் இப்படி செய்கிறவங்க எல்லாமே நல்லா சீரஞ்சிறப்பாக இருக்க போகிறாங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சேர்ந்துருக்காரு இல்லையா, அதனால் கவனமாக இருக்கணும். பெண்கள் வழி பிரச்சனைகள் தொடரும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகளை பெண்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வரும். அது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும். தகாத வார்த்தைகளை பேசுகிறது, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது பிரச்சனை வர்றது, நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்கிறது, எல்லாமே நடக்கும். அப்போ அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சுக்கிர பயிற்சி கடந்து வந்துடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நினைத்த இட மாற்றம் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாமே நடக்கும். அடிக்கடி பிரயாணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். போயிட்டு வருவீங்க, போயிட்டு வந்த பிறகு நல்ல விஷயம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்.
ஆகக்கூடி இந்த சுக்கிர பயிற்சி தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.